ஹாய் ஹலோ வணக்கம் everyone. நான் உங்கள் மிஸ்டர் மேடி. பிரதமர் மோடி அவர்கள் நாளைக்கு அதாவது சண்டே 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 9 மணிக்கு 9 நிமிஷம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தங்களோட வீடுகளில் விளக்குகளோ இல்லைன்னா டார்ச் லைட்ஸோ இல்லைன்னா உங்களோட மொபைல் ஃப்ளாஷ் லைட்டு அப்படின்ற மாதிரி மெழுகுவர்த்தி இந்த மாதிரி எல்லாமே பொருத்தி தீப ஒளியை ஏற்றுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு விதமான மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொன்னதுலேருந்து நம்ம எம்சிஸ் இருக்காங்களே, மெயின் கிரியேட்டர்ஸ் மீமாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட் தானே, ஒரு கான்செப்ட் தானே. ஸோ அந்த கான்செப்ட் கிடைச்ச மாதிரி அவங்க தங்களோட ஃபன் ஓரியன்ட் மீம்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை தாண்டி சரி ஓகே, அதாவது அவங்க மீம் கிரியேட்டர்ஸ் அப்படி பண்ணுறாங்கன்னா அதை தாண்டி யூடியூபர்ஸ் அதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்காங்க. இது இந்த ஒரு படத்தில் அஜித் கிட்ட கண்ணாடியை திருப்பினா எப்படிப்பா போகும் அப்படின்ற மாதிரியும், இந்த விளக்கு ஏற்றினா எப்படிப்பா கொரோனா கம்மியாகும், கொரோனா பாதிப்பு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதில் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்க போகிறவங்க அது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டு, அந்த நேஷ்னல், நம்ம சுவிட்ச் போட்டோன்னே நம்ம வீட்டில் லைட்டோ ஃபேனோ டிவியோ ஆன் ஆகுது. இந்த சுவிட்ச் போட்டோடனே வர்றதுக்கு உண்டான இந்த பவர் சப்ளை இருக்குது தெரியுமா, அந்த பவர் சப்ளை எங்கே ஆரம்பிக்குது, எங்கள் பவர் ஜென்ரேட் ஆகிற இடம் நமக்கு தெரியும். ஸோ அந்த பவர் ஜென்ரேட்லேருந்து மறுபடியும் இந்த கடைசியான நம்ம இந்த சுவிட்சுக்கு இந்த கரண்ட் வருது தெரியுமா, இது வரைக்கும் அதோட ப்ராசஸ் என்ன, அங்கே ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் இந்த 9 நிமிஷத்தோட நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிகவும் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் அறிவுபூர்ணமாக இருக்கும். நமக்கு இது தெரிஞ்ச உடனே ஒரு சுவிட்சு போடுறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இந்த விஷயம் சொன்னோடனே சொன்ன மாதிரி எம்சிஸ் அவங்களோட ஃபன் ஓரியன்ட் மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. யூடியூபர்ஸில் நிறைய பேர் பிரதமர் மோடி அவர்களோட எதிர்க்கு செய்கிறவங்க கண்ணாடியை திருப்பினா எப்படிப்பா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி, எப்படி இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு விளக்குகள் ஏற்றினா எப்படிப்பா கொரோனா பாதிப்பு கம்மியாகும் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்டாங்கன்னு சொன்னேன். அதே சமயத்தில் நியூஸ் மீடியாஸும் அந்த மாதிரி தான் விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது பின்னாடி இன்னும் ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக நிறைய பேர், அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 4ஆம் மாதம் 5ஆம் தேதி, ஸோ 4+5 9 9 மணிக்கு, ஸோ 9 நிமிஷம். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸு. ஸோ இதில் இந்த நுண்ணுயிர்கள் நைட்டில் தான் தாக்குதல் நடந்தது. ஸோ இதன் மூலமாக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணது மூலமாக நுண்ணுயிர்கள் பாதிக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, யார் இந்த இடத்துல பெரிய சவால் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு சுவிட்ச் போட்டோன்னே இல்லை ஒரு ஃபேன் சுற்றுது, இல்லை லைட் ஆன் ஆகுது, இல்லைன்னா டிவி ஓடுது, இல்லை ஏசி ஓடுது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பவர் சப்ளை உங்களோட சுவிட்சில் நின்றுட்டுருக்கு. நீங்கள் போட்டால் அந்த பவர் சப்ளை இந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஃபேனுக்கோ டிவிக்கோ போகுது. ஸோ இந்த பவர் உங்கள் சுவிட்சில் நின்றுட்டுருக்குல்ல, ஸோ இதுக்கு காரணமான அந்த ப்ராசஸ் இருக்குது தெரியுமா, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் நம்மளோட நேஷ்னல் லோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு நிறுவனம், சரிங்களா. இது யாருன்னா பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ POSOCO, இதை போஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் லோட் டிஸ்பேச் சென்டர், சரிங்களா. ஸோ இந்த நேஷ்னல் லோட் டிஸ்பேச் சென்டர் தான் அவங்க தான் கணிப்பாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ லோடு எவ்வளோ பேஸ் லோடு டிமாண்ட் பவர் டிமாண்ட் டெய்லி தேவை, ஒரு நாளைக்கு இந்த இந்தியா நாட்டில் எவ்வளோ லோடு பவர் டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்ற ஒரு கணிப்பு ப்ரெடிக்ஷன் அவங்க டெய்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது நாளுக்கு நாள் வேரி ஆகும். ஸோ இது பேஸாக, அதாவது ரஃபாக எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற மாதிரியும் கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தேவை பவர் டிமாண்ட் அப்படின்னா 160 GW. ஸோ இந்த 160 GW மெகாவாட்டை கன்வெர்ட் பண்ணும்போது 1,60,000 மெகாவாட் இந்தியா, அதாவது நம்ம நேஷ்னலுக்கே டிமாண்ட், பவர் டிமாண்ட் எவ்வளோ தேவைன்னா 1,60,000 மெகாவாட், சரிங்களா. ஸோ ஒரு நாளைக்கு இது. ஸோ இது இதை கணிக்கக்கூடியவங்க தான் போஸ்கோ, அதாவது பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க தான் கணிக்கக்கூடியவங்க. இவங்க இவ்வளோ கணிச்சு வச்சுருக்காங்க. இவங்க இதை எப்படி கணிச்சு வச்சுருக்காங்க அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 48.5 to 51.5 ஹெர்ட்ஸ். ஸோ இது ஒன்று. ஸோ இவங்க தான் இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவங்க. ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லோடு பவர் ஜென்ரேட் ஆகிற ஒரு இடம் இருக்குது. அது மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் யாருங்க சொல்கிறேன், பவர் ஜென்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் SLDC அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டர்.
ஸோ இவங்க 3 பேர் தான் ரொம்ப முக்கியமான நபர்கள். இந்த பவர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து டாடா பவர்லேருந்து என்டிபிசின்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் என்டிபிசி. ஸோ இவங்க எல்லாமே வர்றவங்க தான் வந்து இதில் நிறைய பேர் இருக்காங்க. பவர் ஜென்ரேட் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. 5 விதமாக வந்து பவர் ஜென்ரேட் பண்ணலாம். சோலார், அப்புறம் விண்டு, தெர்மல், ஹைடல் மீன்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நமக்கு தெரியும். வாட்டர் மூலமாக கரண்ட் எடுக்கிறதா வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. நிறைய அணைகளில் நீங்கள் அந்த பிளான்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் பார்த்துருப்பீங்க. அதே சமயத்தில் கேஸ். ஸோ இந்த 5 இது என்னெல்லாம் சோலார், விண்டு, ஹைடல், தெர்மல், கேஸ். சரிங்களா? ஸோ இந்த 5 பேரும் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பவர் ஜென்ரேட் பண்ணி எங்கேயும் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. அப்படியே வந்து அவங்க வந்து பவர் ஜென்ரேட் பண்ண இடத்துலேருந்து சப்ளை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். மேக்ஸிமம் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஒரு விதமான ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருந்தாலும் மேக்ஸிமம் என்னென்னா எப்போ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அது அப்படியே வந்து சப்ளை பண்ணுற விஷயம் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸ்டோரேஜுக்குன்னு சொல்லி அதிகபட்சமான ஒரு வாய்ப்பு கிடையாது நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பவர் ஜென்ரேட் பண்ணுறவங்க அடுத்து கீழே 2வது இருக்கவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருப்பாங்க. அந்த பவர் ஜென்ரேட்டர்லேருந்து வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வாங்கி அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான இந்த பவர் வந்து கொடுக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். அதாவது ஜென்ரேட்டருக்கும் அதாவது தேவைப்படுற இடத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இவங்க இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டர். ஸோ இந்த ஸ்டேட் லோட் டிஸ்பேச் சென்டர் தான் வந்து மேலே சொன்ன 2 பேருக்கும் வந்து காம்பினேஷனாக இருப்பாங்க. அதாவது அந்த பவர் ஜென்ரேட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் சொன்னாங்களா, இவங்க 2 பேருக்கும் வந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற பவர் டிமாண்ட் எவ்வளோ தேவைங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக தான் வந்து பவர் ஜென்ரேட்டர் இடத்துலையும் வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணப்படும். அதே எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான பவர் தான் ஜென்ரேட் பண்ணப்படும். அதே மாதிரி அதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். ஸோ ஸ்டேட் லோடு டிஸ்பேச் சென்டர் எஸ்எல்டிசி அப்படின்னு சொல்கிறல. ஸோ இவங்க வந்து எப்படி இந்த பவர் டிமாண்டை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு மச் பவர் இஸ் சப்ளை டு கிரிட், அதாவது கிரிட்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரிட்டுக்கு வந்து எவ்வளோ பவர் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த கிரிட்டை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அதாவது மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா 15 நிமிஷமாக வந்து 96 தடவையாக பிரிப்பாங்க. அதாவது 96 டைம்ஸ் ஆஃப் 15 மினிட் அப்படிங்கிறத வந்து 24 ஹவர்ஸ். சரிங்களா? 96 டைம்ஸ் ஆஃப் 15 மினிட் இஸ் ஈக்குவல் டு 24 ஹவர்ஸ். ஸோ இந்த 96 டைம்ஸுக்கு அதாவது ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் எவ்வளோ பவர் டிமாண்ட் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் இந்த எஸ்எல்டிசி அப்படிங்கிறவங்க இந்த பவர் ஜென்ரேட்டர்கிட்ட சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அந்த பவர் ஜென்ரேட்டரோட எல்லாம் மொத்தம் 5 இருக்குல்ல, சோலார், தெர்மல், விண்டு, இந்த சொல்லி இந்த 5ஐயும் வந்து கம்பைன் பண்ணி இவ்வளோ பவர் வந்து இவங்க இதுக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு 5ஐயும் கம்பைன் பண்ணி தான் அங்கே வந்து அவங்க பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை தான் வந்து டேரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கொடுத்து அது வந்து எஸ்எல்டிசி மூலமாக வந்து ஒவ்வொரு இதாக வந்து நம்ம வீட்டு வரைக்கும் வந்து இந்த பவர் வந்து நிற்குது. ஸோ இதுதான் விஷயம், இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ இந்த 9 நிமிஷம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிப்பாட சொல்லியிருக்காங்களே, இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 நிமிஷம் வந்து எல்லாரும் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த நாட்டில் இந்த இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்களோட லைட்ஸ் மட்டும் தான் ஆஃப் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்களோட ஃபேனையோ இல்லை டிவியவோ இல்லை ஏசியோ வந்து ஆஃப் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதே சமயத்தில் ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மொத்தமாக ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டியே ஃபுல்லாக ஆஃப் பண்ண மாட்டாங்க, லைட்ஸ் மட்டும் தான் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்து. ஸோ இந்த லைட்ஸ்லையுமே வந்து 9 நிமிஷம் அவங்க ஆஃப் பண்ணுறது மூலமாக எத்தனை மெகா வாட்ஸ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிட்டனா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 10,000 to 12,000 மெகா வாட்ஸ் வந்து கம்மியாகுது. அதாவது 10,000 to 12,000 மெகா வாட்ஸ் வந்து அந்த டிமாண்ட் வந்து வேனிஷ் ஆகுது, அந்த டிமாண்ட் வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்டேட் லோடு டிஸ்பேச் சென்டர் வந்து பவர் ஜென்ரேட்டருக்கு சொல்லுவாங்க. அதுதான் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க, பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த எஸ்எல்டிசி சொன்ன மாதிரி வந்து 15 மினிட்டுக்கு, அதாவது 96 தடவையாக 15 நிமிஷம் மினி 96 தடவை ஒரு நாளை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 15 நிமிஷத்துக்கு உண்டான டிமாண்டை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சவாலை வந்து யாரை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த பவர் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ அந்த பவர் ஜென்ரேட்டர்ஸ் வந்து என்ன சவால் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா, அதாவது 15 நிமிஷத்துக்கு தேவையான கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இங்கே வந்து 9 நிமிஷம் தான் வந்து ஆஃப் பண்ண போகிறாங்க. அதுவும் முழுசாக ஆஃப் பண்ண போகிறதில்ல, ஒன்லி லைட்ஸ் மட்டும் தான் ஆஃப் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து வீடுகளோட லைட்ஸ் மட்டும் தான். ஸோ இதனால் வந்து 10,000 to 12,000 மெகாவாட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சவாலை சந்திக்க அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, சோலார் எனர்ஜியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட் வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கன்னா கம்மி பண்ண முடியாது. அது வந்து ஒன்லி டே டைமில் மட்டும் தான் சோலார் எனர்ஜி மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் அதை பண்ண முடியாது. அதே சமயத்தில் தெர்மல் எனர்ஜி மூலமாக வந்து பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து
ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ண முடியாது, ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 15 நிமிஷம், அதாவது 9 நிமிஷத்துக்கு அடுத்து உடனே வந்து அது 9 நிமிஷத்தை எண்டில் வந்து எல்லாரும் உடனே லைட் ஆன் பண்ணிடுவாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு போயிட்டு இருக்க காரில் சடன் பிரேக் போடுற மாதிரியும், அதாவது ஒரு நல்ல பவர் சப்ளை வந்து வந்துட்டு இருக்கு, அந்த நேரத்தில் சடன் பிரேக் போடுற மாதிரியும், அதுதான் வந்து 9 ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து சடனாக வந்து எல்லாரும் ஆக்சிலேட்டர் ஒரே சமயத்தில் இருக்கிற இந்த நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து அந்த 9 நிமிஷம் கடைசியில் வந்து லைட் ஆன் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு சடன் ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி. இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய சவால் வந்து காத்திருக்கு. என்னன்னா பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பவர் போயிட்டு இருக்க லைன்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து சோலாரில் வந்து மார்னிங் மட்டும்தான் வந்து அது பவர் ஜென்ரேட் ஆகும், அதனால் வந்து அதை ஆஃப் பண்ண முடியாது. இதே சமயத்தில் கேஸையும் ஹைடலையும் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸையும் ஹைடலையும் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிட்டு உடனே வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. வித்தின் அட்லீஸ்ட் 1 ஹவராவது டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரியும் விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 9 நிமிஷம் எண்டில் வந்து எல்லாரும் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பவர் சப்ளை தேவையே. ஸோ இதை வந்து 1 ஹவர் கழிச்சு தான் ரீஸ்டார்ட் பண்ண முடியும்னா அதையும் வந்து நிப்பாட்ட முடியாது. இதனால தெர்மல் தான் வந்து கை வச்சிருக்காங்க. தெர்மலில் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த தெர்மலோட ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் வந்து கம்மி பண்ணியிருக்கதாகவும், ஆனாலும் இதுவே ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறதையும் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் உள்ள மெம்பர்ஸ், அதாவது POSOCO சொன்னால, அதாவது பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன். ஸோ இவங்களும் வந்து மிகப்பெரிய சவாலில் ஈடுபட்டுருக்காங்க. இவங்க தான் வந்து அதை கணிக்கிறது, அதாவது பவர் டிமாண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அதை கணித்து இந்த பவரை இவங்களுக்கு சொல்கிறது SLDC மூலமாக யாருக்கு சொல்லுவாங்கன்னா பவர் ஜென்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க மூலமாக தான் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி இந்த லைன்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் உள்ள எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மீம்ஸ் வச்சு நிறைய பேர் ஃபன் ஓரியன்டாக சொல்லலாம், இல்லைன்னா கலாய்ச்சிட்டு கூட இருக்கலாம். எதுக்கு இந்த 9 நிமிஷம் நம்ம லைட் ஆஃப் பண்ணுற மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கலாம். 9 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுற மூலமாக நமக்கு என்ன நடக்குது, அண்ட் கொரோனா விஷயத்துக்கு அந்த ப்ராப்ளம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது அளவுக்கு தெரியல. பட் இந்த விஷயத்தை நான் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இதை பார்த்து படிக்கும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒரு சுவிட்ச் போடுறது மூலமாகவும் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ப்ராசஸ்க்கு உள்ள வந்து பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது அப்படிங்கிற விஷயம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மிகப்பெரிய சவாலை வந்து சந்திக்க போகிறது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் உள்ள எல்லாருமே தான். பவர் ஜென்ரேட்டர்ஸாக இருக்கட்டும் சரி, பவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் சரி, அண்ட் SLDC அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும் சரி, POSOCO அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய சவாலை சந்திக்க போகிறாங்க. அண்ட் அந்த 9 நிமிஷம் கழிச்சு உடனே எல்லாருமே டக்குன்னு லைட்ஸ் ஆன் பண்ணும்போதும் அது ஒரு சின்ன கிராக்ஸ் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துலையோ இல்லைன்னா லைன்ஸ் வந்துட்டு இருக்க இடத்துலையோ, அண்ட் சில இடத்துல வந்து பவர் ஜென்ரேட் வராமல் கூட போகலாம். 9 நிமிஷம் கழிச்சு லைட் ஆன் பண்ணும்போது ஃபுல் ஷட்டவுன், அந்த ஏரியாவுக்கு ஷட்டவுன் கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9 மணிக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்ம பெற போகிறோம் அப்படிங்கிற சண்டே 9 மணிக்கு. ஸோ எல்லாருமே காத்திருக்கலாம். அதே சமயத்தில் வந்து இது இப்போ தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை 2012 ஒரு தடவை நடந்திருக்கு இதே மாதிரி. கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக ஷட்டவுன் பண்ணுறாங்க இந்தியாவில். இந்த ஷட்டவுன் பண்ணி ஒரு 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், ரீசெண்ட் எக்ஸாம், இது வந்து வேலைக்காரன் படத்துலையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேலைக்காரன் படம் பார்த்துருந்தா தெரியும். ஃபுல்லாக ஷட்டவுன் பண்ணுறது மூலமாக உடனே ஆன் பண்ணுறது மூலமாக என்ன விஷயம் நடக்கும், அது அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனதா குரூப்க்கு வந்து அதாவது மார்ச் 22, 21 இந்த 2 நாளும் எடுத்துக்கணும். 21க்கு வந்து மொத்தம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வந்து டிமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் டிமாண்ட் சப்ளை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 161 ஜிகாவாட், அதாவது 1,61,000 மெகாவாட்டாக இருந்துச்சு. இது வந்து டே டு டே மாறும், அதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். இந்தியா வந்து இந்த POSOCO வந்து கணிக்கிறாங்க, டெய்லி ப்ரெடிக்ட் பண்ணி அது வந்து டே டு டே சண்டேக்கு ரொம்ப கம்மியாகும், மறுபடியும் வந்து மண்டேலேருந்து கூடும், ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து டே டு டே வந்து இது சேஞ்ச் ஆகும் அப்படின்றதும் POSOCOட வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த மார்ச் 21ஆம் தேதி வந்து 1,61,061, அதாவது 161 ஜிகாவாட் தான் தேவைப்பட்டது. அதே சமயத்தில் மார்ச் 22 ஜனதா குரூப் பண்ணதுனால வந்து நிறைய இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒர்க் ஆகல. இதனால் வந்து குறைஞ்சபட்சம் 26 ஜிகாவாட் வந்து கம்மியாகி மார்ச் 22ஆம் தேதி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 135 ஜிகாவாட். ஸோ இந்த 135 அப்போ 26 ஜிகாவாட், அதாவது குறைஞ்ச 26,000 மெகாவாட் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இதில் வந்து இதையுமே வந்து ஓவர் 24 ஹவர்ஸில் வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 9 மினிட்ஸில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வந்து அந்த பவரை வந்து கொடுக்க போகிறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டே சேஃப் அட் ஹோம். ஏன்னா இந்தியாவில் அதிகரிச்சுட்டு இருக்குது. இப்போ அதற்கு ஒரு முக்கியமான காரணம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதம் அப்படின்றது கிடையாது, மதத்தை குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து அது என்ன இப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலி அது வந்து அந்த மாநாடு நடந்தது தப்பு அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா நடத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இடத்துல வந்து நடத்தியிருக்காங்க, அதையும் வந்து நடத்தி இப்போ அவங்க எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ நம்ம சேஃபாக இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன தெரிய வந்ததுங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லிஸ் பாய் ஃப்ரம் மிஸ்டர் மேடி. நன்றி, வணக்கம்.